சென்னை அண்ணா சாலையில் விருந்தினர் மாளிகை முதல் தேனாம்பேட்டை இடையே நிறுத்தப்பட்டிருந்த சுரங்க மெட்ரோ ரயில் பணிகள் ஓரிரு நாட்களில் தொடங்கும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன். அண்ணா சாலையில் உள்ள அரசு விருந்தினர் வளாகத்திலிருந்து தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வரை சுரங்கம் வழியாக மெட்ரோ ரயில் பணிகள் அமைக்கும் பணி அடுத்த 2 தினங்களில் தொடங்கப்படும் என மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஏற்கனவே கேமன் நிறுவனம் சுரங்கம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது. அந்த நிறுவனத்தால் நிதி பிரச்சனை மற்றும் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணியை நிறைவு செய்யவில்லை. இந்த காரணத்தின் காரணமாக மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் அந்த நிறுவனத்துடன் ஏற்கனவே போடப்பட்டிருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தனர். புதிய நிறுவனத்தை தேர்வு செய்யும் பணியில் மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் ஈடுபட்டிருந்தார்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மெட்ரோ சுரங்கம் அமைக்கும் பணியில் ஈடுபடக்கூடிய தனியார் நிறுவனங்கள் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார்கள். அந்த அடிப்படையில் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அரசு விருந்தினர் வளாகத்திலிருந்து டிஎம்எஸ் வரை மெட்ரோ ரயில் பணிகள் அமைக்கும் பணியை ஆப்கான் நிறுவனத்துக்கு மெட்ரோ ரயில்வே அதிகாரிகள் வழங்கியுள்ளார்கள். இதன் திட்ட மதிப்பீடு சுமார் 350 கோடி ரூபாய் ஆகும். இதற்கான பணிகள் அடுத்த 2 தினங்களில் தொடங்கப்படும் என்று சென்னை மெட்ரோ ரயில்வே உயர் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சாத்தப்பனுடன் ராமச்சந்திரன்.